ஓகே. சரி, இப்போ இதான் என்னோட கொஸ்டின் கரெக்டா? இதை ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஹோமோஜி ஏஎன்ஹெச் ப்ளஸ் ஏஎன்பிஆ இருக்கும் கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஹோமோஜெனஸ் மட்டும் சால்வ் பண்ண போகிறோம் கரெக்டாக? ஹோமோஜெனஸ் மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஹோமோஜெனஸ் மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த மிச்சம் உள்ள டேர்மை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் டிகே உள்ள டேர்மை மட்டும் எழுதிப்போம். டிகே -7 மைனஸ் டிகே -1 ப்ளஸ் 10 ப்ளஸ் டிகே -2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவோமா? ஓகேவா? ஆமா ஆமா இது எந்த கொஸ்டின் போடுறேன்னு தெரியுதுல்ல, இந்த கொஸ்டின் தான் போடுறேன். ஓகேவா? தெரியுது 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 தெரியுது. அதெல்லாம் ஒரு 8 மார்க்ல ஏறுதா கொஞ்சம் வெறுப்பாகுது. ம். சரி, இப்போ இதை போட்டோமா? இதை போட்டோன்னா என்ன பண்ணணும்? கேல்சிக் ஈக்குவேஷன் எழுதுவோமா? ஆமா ஆர் ஆமா ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் செவன் ஆர் மைனஸ் 7r ப்ளஸ் 10 பிளஸ் 10. ஈக்குவல் டு 0. என்னோட டக்குனு கேல்குலேட்டரில் போட்டு சொல்லு. கேல்சி ஒரு நிமிஷம் ப்ரோ, கேல்சி அங்க இருக்கு. கேக்குதா ப்ரோ? ம். டிகிரி 2r 5 2. சரி, ஏன் ஓகே. ப்ரோ ஓ என்ன போட்டுக்கலாம்ல. அது எப்போ எனக்கு எப்பவுமே சின்னது ஃபர்ஸ்ட் எழுதி பழக்கமாயிருச்சு, அதான் கேட்டு. சரி, சரி சரி. ஓகே. இதோட சொல்யூஷன் இது வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் கரெக்டா? அப்போ இதோட ஆமா சொல்யூஷன் ஆமா எப்படி இருக்கும்? இது சொல்யூஷன் வந்து எப்பவுமே டிகே இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? ஏ இன்டு ஆர்1 பவர் என். ஆர்1 பவர் என்னா 2 பவர் என் பிளஸ் பி இன்டு 5 பவர் என். இதான் ஹோமோஜெனஸ் சொல்யூஷன் கரெக்டா? இந்த சொல்யூஷன் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் தெரியும் ஒன் ப்ரோ பவர் என் தெரியும். பிளஸ் பி இன்டு ஆர் டூ பவர் என் இதெல்லாம் போட்டிருக்கு. சரி. ஓகேவா? போட்டேன். சரி, இது இதோட முடிஞ்சா? இது இதோட முடிஞ்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்? நான் ஹோமோக்கு போகிறோம். நான் ஹோமோஜெனஸ் போகிறோம். நான் ஹோமோஜெனஸ் போகும்போது நமக்கு என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? மிச்சம் உள்ள ஃபங்க்ஷன் என்னது? வெறும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 6 + 8k. ஓகே, ரைட் ரைட். 6 + 8k. இந்த ஒரு நிமிஷம். இப்போ 6 + 8k 6 + 8k. சரி, இப்போ இது ரெண்டுமே நார்மலா அந்த பி பவர் என்னன்னு ஃபார்மெட்லயும் இல்ல, பாலினாமியல் ஃபார்மெட்லயும் இல்ல. பாலினாமியல்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும், x² + x ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்ல இருக்கணும், இல்ல r² இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃபார்மெட்லயே இல்ல. நம்ம நார்மலா பார்த்த n ஃபார்மெட்ல பி பவர் n 2 பவர் n அந்த மாதிரி ஃபார்மெட்லயும் இல்ல கரெக்டா? இது வந்து ஏதோ ரேண்டமா 6 + 8k கொடுத்துறாங்க கரெக்டா? அப்போ இதுக்கு எப்படி சொல்யூஷன் எழுதலாம்னா, அப்போ இப்படி எழுதிடு. the partial solution for this is partial solution is என்ன எழுதிடலாம்னா, இந்த 6 இருக்க இடத்துல 6 இருக்குல்ல, அந்த 6க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்னா ஒரு சி போட்டுக்கிறேன். ஓகேவா? 6க்கு பதிலாக சி போட்டுக்கிறேன். ஓகேவா? இது டிகே இஸ் ஈக்குவல் டு 6க்கு பதிலாக சி போட்டுக்கிறேன். இந்த 8k இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்ன பண்றேன்? டி கேன்னு போட்டுக்கிறேன். அதாவது 6க்கு பதிலாக சி, 8க்கு பதிலாக டி. ஓகேவா? இது இப்போதைக்கு இது இப்போ இதுல இந்த சொல்யூஷன் வந்து எதுலயுமே அந்த ஆமா, பாலினாமியல் ஃபார்முலா அந்த இல்ல. ஃபார்முலா அதனால நம்ம தான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எதுலையுமே இல்லாததுனால இப்போதைக்கு நான் வந்து பார்ஷியலாக ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறேன்னா டிகேன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு 6க்கு பதிலாக சியும் 8க்கு பதிலாக டியும் போட்டு இதான் என்னோட பார்ஷியல் சொல்யூஷன் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த டிகே எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன்? என்னோட கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேவா? என்னோட கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். டிகே என்னது? டிகே -7 டிகே -1 -7 டிகே -1. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கும்? +10 டிகே -2 +10 டிகே -2 ஈக்குவல் டு 6 + 8k கரெக்டா? ஈக்குவல் டு 6 + 8k. சரி, இங்கே இப்போ டிகேன்னு இருக்கா? இந்த டிகேக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? இந்த சொல்யூஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இந்த டிகேக்கு பதிலாக இந்த சொல்யூஷனை சப்ஸ்டிட் பண்றேன். சொல்யூஷன் என்னது? சி C+D. + டிகே. இது ஒரு டேர்ம்.
முடிஞ்சா டிகே. இங்கே வந்து டிகே வந்து மேலே வந்துடும். ஓகேவா, கே வந்து இது கூட சேர்ந்து வந்துடும், கீழே வராது. ஏன்னா இந்த சொல்யூஷனில் அப்படி தானே இருக்குது. இந்த கே வேற, இந்த கே வேற. புரிஞ்சா? அதாவது இந்த சரி. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுல்ல, இந்த கே மேலே வருது, இந்த கே கீழே வருது. அதனால தான் நான் இந்த கே போட்டிருக்கேன். ஓகே, இது டி கேக்கு மட்டும். ஓகேவா. அடுத்து எந்த என்னது? கே ப்ரோ கீழே புரியல, அஹ், இதுதான் ப்ரோ இது. இந்த டி கூட வர்ற கே வந்து எப்பவுமே கீழே வருது. இந்த தனியாக வர ஆ 6 + 8 கே வந்து இந்த 8, இது கே வந்து 8 கூட வரும். அதனால தான் இந்த சரி சரி. கேயும் டி கூடயே சேர்ந்து வருது. ஓகேவா. ஓகே ஓகே. சி ப்ளஸ் டிகே போட்டேன். திருப்பி அடுத்து என்ன இருக்கு? கேக்குதுல? -7 இருக்கு. இங்கே டி ஆ கே -1. அப்போ கே எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கே -1 போட்டுறணும். அப்போ என்ன வரும்? இன்டூ சி ப்ளஸ் டி கே -1. புரிஞ்சா? ம் ம். ஓகே. சரி, அடுத்து என்ன இருக்கு? ஆ அடுத்து வந்து ப்ளஸ் 10. 10 இங்கே என்ன இருக்கு? கே -2வா? அப்போ என்ன வரும்? சி ப்ளஸ் டி ப்ளஸ் டி கே கே மைனஸ் -2. ஓகேவா, இது ஓகேவா? ஈக்குவல் டு என்ன வரும்? ஈக்குவல் டு 6 + 6. 8k. ஓகேவா. சரி, இப்போ நான் அப்படியே இது சும்மா சிம்பிளிஃபை பண்ணுறேன். சி ப்ளஸ் டிகே அப்படியே இருக்கட்டும். ஓகேவா. இங்கே என்ன வரும்? இங்கே ம் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த -7 7C இங்கே, -7 இங்கேயே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். சி ஓகே. ப்ளஸ் டிகே மைனஸ் டி. மைனஸ் ஓகேவா. என்ன டிகே, ப்ரோ புரியல? மைனஸ் இது டி இன்ட்டு கே டிகே, டி இன்ட்டு ஓகே -1 ஓகே. மைனஸ் டி. ஓகேவா. அடுத்தது ப்ளஸ் 10c ப்ளஸ் டிகே மைனஸ் மைனஸ் 2d ம் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 6 + 8k. ஓகேவா. இப்போ உள்ள ம் மல்டிப்ளை ம் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்கு? சி ப்ளஸ் டிகே -7c -7 மைனஸ் டிகே ப்ளஸ் மைனஸ் 7 7d. ம் அடுத்தது ப்ளஸ் போட்டு ப்ளஸ் 10c. ஓகேவா. அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் 10 10 டிகே மைனஸ் மைனஸ் 20d ஈக்குவல் டு 6 ஈக்குவல் ப்ளஸ் டு 8k. 6 + 8k. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? சி டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதிடலாம். சி டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து எழுதிடலாமா? இங்கே சி -7c, இங்கே 10c. அப்போ எவ்வளோ ஆகும்? சி -7c எவ்வளோ? மைனஸ் 7c ஸ்கொயர். சி -7c, அதாவது 1 - 7 எவ்வளோ? சி மைனஸ் 1 -6. இங்கே 1 இருக்கு, இங்கே -7 இருக்கு. அப்போ 1 - 7 எவ்வளோ? மைனஸ் 7 தான். -6c. இது 1, நல்லா பாரு, இது 1, இது -7. எவ்வளோ ஆன்சர்? ஓகே ஓகே ப்ரோ. -6ஆ? இங்கே -6, ம் இங்கே +10 இருக்கு. -6 + 10 எவ்வளோ? 4. 4. அப்போ எவ்வளோ வந்துடும்? 4c. ஓகேவா. அடுத்தது டிகே பார்ப்போம். டிகே எங்கெல்லாம் இருக்கு? இங்கே ஒரு டிகே, இங்கே ஒரு டிகே, இங்கே ஒரு டிகே. ஓகேவா. இங்கே 1 டிகே, இங்கே -7 டிகே. அப்போ எவ்வளோ ஆச்சு? இதுவும் -6 டிகே ஆச்சா? இங்கே 10 டிகே. அப்போ இது எவ்வளோ ஆச்சு? 4 டிகே ஆச்சா? 4 டிகே. சைன் எப்படி ப்ரோ ப்ளஸ் போட்ட? இதுதானே கிரேட்டர் நம்பர் சார். இங்கே -6 தான் இருக்கு, இங்கே +10. -6 + 10 எவ்வளோ? ம் சரி ஓகே. ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? டி மட்டும். டி மட்டும் பார்த்தோன்னா இங்கே 7d -20d. அப்போ எவ்வளோ இருக்கு? -13d. -13d. ஓகே, ஈக்குவல் டு 6 + 8k. இது வரைக்கும் வந்துட்டோமா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள். அதாவது இங்கே 8kன்னு இருக்கு, கரெக்டா? கே இருக்கு. ம் இங்கிட்ட எங்கெல்லாம் கே ம் இருக்கு? டிகே. டிகேல மட்டும் தான் கே இருக்கு. அப்போ இந்த மாதிரி கே எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து சொல்றது, இது என்ன சொல்லுவாங்கன்னா மேட்சிங் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. மேட்சிங் கோஎஃபிஷியன்ட். அப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேட்சிங் கோஎஃபிஷியன்ட் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4dkவும் இந்த 8kவும் ஈக்குவல்னு சொல்றாங்க. 4dkவும் 8kவும் ஈக்குவல். ஓகே, புரிஞ்சுச்சா? எங்கெல்லாம் கே டேர்ம் இருக்கோ அதெல்லாம் ஈக்குவல். அதே மாதிரி எங்கெல்லாம் இப்போ ம் கே டேர்ம் இல்லை அதெல்லாம் ஈக்குவல். அதாவது இந்த சைடு என்ன இருக்கு? 4c -13d இருக்கா? அதுவும் ம் என்னோட 6ம் ஈக்குவல். புரிஞ்சுச்சா? ஓ சரி, இப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே ஒரு கே கட்டு, இங்கே ஒரு கே கட்டு, ரெண்டு கேயும் கேன்சல் ஆயிருமா? இங்கே 4d ம் = 8 இருக்கு. அதாவது 4d = 8னா d = 8/4 வந்துருமா? இந்த 4 2. இங்கே டிவைட்ல வந்துருமா? அப்போ d = எவ்வளோ? d = 2. கிடைச்சிருச்சா? அடுத்து அந்த d யோட ம் வேல்யூத்துக்கு இங்கே போடலாமா? அப்போ 4c -13 × 2 = 6ன்னு வருமா? ம் அப்போ எவ்வளோ வரும்? 4c -26 = 6ன்னு வருமா?
அப்போ 26 அந்த 4c பக்கம் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 26ன்னு வருமா? அப்போ 32. 4c இஸ் ஈக்குவல் டு 32ன்னு வருமா? அப்போ c இஸ் ஈக்குவல் டு 32/4ன்னு வருமா? c இஸ் ஈக்குவல் டு 8. 8. அப்போ என்ன வருது? நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிச்சு. டியோட வேல்யூயும் கிடைச்சிச்சு, சியோட வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த ரெண்டு தூக்கி நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும், பார்ஷியல் சொல்யூஷனில். அப்போ என்ன எழுதிடலாம்னா, தேர்ஃபோர் டிகே ஆஃப் பி, கரெக்டாக நமக்கு மேலே கண்டுபிடிச்சது என்னது? டிகே ஆஃப் ஹெச். இது வந்து ஹெச், இது டிகே ஆஃப் பி. டிகே ஆஃப் பியோட வேல்யூ என்னது? எப்போ என்னது? சி ப்ளஸ் டிகே, கரெக்டாக. இங்கே சியோட வேல்யூ என்ன? சியோட வேல்யூ 8. 8 ப்ளஸ் டிகே, டியோட வேல்யூ எவ்வளோ? 2. அப்போ 8 ப்ளஸ் 2k. இதுதான் என்னோட சொல்யூஷன். இது நான் ஹோமோஜெனஸோட சொல்யூஷன். இப்போ ஃபைனல் சொல்யூஷன் எவ்வளோ? தேர்ஃபோர் ஓவரால் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ஓவரால் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ஓவரால் சொல்யூஷன் என்னது? டிகே இஸ் ஈக்குவல் டு, அங்கே என்ன சொல்யூஷன்? அங்கே வந்து a இன்ட்டு 2 பவர் n ப்ளஸ் b இன்ட்டு 5 பவர் n, கரெக்டாக? a இன்ட்டு 2 power. 2 பவர் n ப்ளஸ் b இன்ட்டு 5 பவர் n ப்ளஸ் நம்ம வேல்யூ எவ்வளோ? 8 ப்ளஸ் 2k. இது வரைக்கும் ஹோமோஜெனஸ், இது வரைக்கும் நான் ஹோமோஜெனஸ். புரிஞ்சா? தெளிவாக புரிஞ்சா? இது ஓவரால் சொல்யூஷன். அடுத்து என்ன பண்ணோம்? நமக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்கல்ல. ஒன்று t0 = 1, ஓகேவா? அப்போ t0 = 1ன்னு போட்டோம்னா, t0 = 1 போட்டோம்னா, அப்போ கேயோட வேல்யூ எவ்வளோ? கேயோட வேல்யூ வந்து இங்கே எல்லாமே சாரி, இங்கே மட்டும் மாற்றி போட்டுக்கோ. இங்கே எல்லாமே நம்ம இங்கே கே 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 தானே சால்வ் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் மேலேயும் கேன்னு தான் இருக்கணும். என்னன்னு இருக்காது, கேன்னு இருக்கும், ஓகேவா? இங்கேயும் எனக்கு ஆன்சரில் இங்கேயும் கேன்னு இருக்கும், ஓகேவா? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறோம்? இதில் கே இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? கே இஸ் ஈக்குவல் டு 0 போடணும், கரெக்டாக? கே இஸ் ஈக்குவல் டு 0 போடணும். சரி, 0 போட்டால் என்ன வரும்? அப்போது t0 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 2 பவர் 0 ப்ளஸ் b இன்ட்டு 5 பவர் 0 ப்ளஸ் 8 ப்ளஸ் 2k, கரெக்டா? A1 A bracketல 1. ஒரு நிமிஷம், இந்த கேக் மட்டும் போடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன். இந்த கேக்கு 0 போட மாட்டோம்ல, ஏன்னா இது வேற கேக், கரெக்டா? ஆமாம் ஆமாம். நம்மளோட ஒரு செக் பண்ணிக்கிறேன். அந்த கேயும் போடுறோம். இந்த கேக்கும் இங்கே போடும்போது மட்டும் இந்த கேக்கும் சேர்த்து போடுறோம். ஏன்னா இது எல்லாமே கே பவரில் வருது இல்லை. இந்த நம்ம டீக்கு கீழே உள்ள கேக்கு தான் போடக்கூடாது, தவிர மற்ற எல்லா கேக்கும் போடலாம், ஓகேவா? அப்போ என்ன வரும்? இந்த 2k கேங்கிற இடத்துலையும் இங்கேயும் 0ன்னு ஆயிரும், கரெக்டா? ஈக்குவல் டு எவ்வளோ? இதோட வேல்யூ எவ்வளோ? ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? a இன்ட்டு 1 ப்ளஸ் b இன்ட்டு 1 ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் ப்ளஸ் 8 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 1 வருமா? அப்போ இதில் என்ன வரும்? இதில் என்ன எழுதலாம்? a ப்ளஸ் b, இந்த ப்ளஸ் 8 அங்கிட்டு போச்சுன்னா -8 போயிருமா? இப்போ 1 - 8 -7 வருமா? அப்போ a ப்ளஸ் b = -7. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது கொண்டு வருவோமா? அடுத்ததோட வேல்யூ என்ன? அடுத்தது வந்து t1 = 2, கரெக்டாக? t1 = 2. அப்போ என்ன பண்ணுறேன்? t1 = 2ன்னு போடுறேன். இந்த இடத்துல கேவோட வேல்யூ என்ன? கேவோட வேல்யூ 1, கரெக்டா? அப்போ என்ன போடுறேன்? t1 = a இன்ட்டு 2 பவர் 1 ப்ளஸ் b இன்ட்டு 5 பவர் 1 ப்ளஸ் 8 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு எவ்வளோ? 2, கரெக்டா? ஓகே. இப்போ a இன்ட்டு 2 எவ்வளோ? 2a ப்ளஸ் 5b ப்ளஸ் 8 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2, கரெக்டா? இந்த ஓகே. இப்போ என்ன ஆகும்? 2a ப்ளஸ் 5b ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2. இந்த 10 அங்கிட்டு போச்சுன்னா -10 ஆகுமா? 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு -8ன்னு வருமா? 2 - 10 -8 வந்து. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணோம்னா இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது? a ப்ளஸ் b = -7 இருக்குது. a ப்ளஸ் b = -7 இருக்குது. -7 தானே? -7 இருக்குது. இங்கே 2a ப்ளஸ் b வந்து 5b வந்து -8ன்னு இருக்குது. இங்கே எதுவுமே சேமாக இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன்? இந்த 2 எடுத்துகிட்டு போய் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 1 எடுத்துகிட்டு போய் இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஏக்கு முன்னாடி உள்ள நம்பரால் மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? மேலே உள்ள ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 2a ப்ளஸ் 2b
ஈக்குவல் டு -14 கீழே இருந்தாலும் அப்படியே இருக்கும் 2a + 5b ஈக்குவல் டு -8. புரிஞ்சா? சைன் மாத்திடலாம். சைன் மாற்றினா இங்கே ப்ளஸ் வரும். ம். இப்போ 2a கேன்சல், 2b - 5b வந்து -3b ஈக்குவல் டு -14 + 8. அப்போ எவ்வளோ? -14 + 8 வந்து -6. -6. அப்போது இங்கே எவ்வளோ வரும்? b is equal to -6 / -3 வருமா? அப்போ எவ்வளோ வரும்? ஆமா. -6 கேன்சல். அப்போ b is equal to 2ன்னு வரும். கரெக்டா? ம். அடுத்தது இந்த b is equal to 2ன்னு கொடுத்த வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடலாம். அப்போது நமக்கு என்ன தெரியும்? a + b is equal to -7ன்னு ஆல்ரெடி தெரியும். இந்த இடத்துல பிக்கு பதிலாக என்ன போடலாம்? 2 போடலாம். 2 போட்டால் என்ன இருக்கும்? a + 2 is equal to -7. அப்போ a is equal to -7 - 2. அப்போ a is equal to எவ்வளோ? -9. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஏயும் பியும் கொண்டு போய் நம்ம மெயின் ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். கரெக்டா? அப்போ மெயின் ஆன்சர் எப்படி இருக்கும்? a2, அதாவது நம்ம ஆல்ரெடி ஆன்சர் எப்படி இருக்கு? a × 2^k + b × 5^k ப்ளஸ் இதுதான் நம்மளோட ஆன்சர். கரெக்டா? +8 + 2k இருக்கு. +8 + 2k இருக்கு. இங்கே மட்டும் நம்ம ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். பி வந்து 2, a வந்து -9. இப்போ ஆன்சர் எப்படி இருக்குன்னா -9 × 2k ப்ளஸ் பியோட வேல்யூ எவ்வளோ? 2வா? அப்போ 2 × 5k ப்ளஸ் 8 + 2k. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ரெக்கரன்ஸ் சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம்.